இவன் உழைக்கிறது பூரா அடுத்தவனுக்கு உழைக்காம உனக்கு பணம் கிடைக்காது. இவன் சுயமா தொழில் ஆரம்பிக்க நினைக்கான், அதெல்லாம் கையும் காலையும் கட்டி வச்ச மாரி ஏக்கம் இல்லாம ஆக்கிட்டாங்க. நீ எத்தனையோ முறை பிளான் போட்டு பணத்த வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு தொடங்குன. நடந்துச்சா? நடக்கல. அந்த கட்டுகள உடைக்கிறதுக்கு தான் என் முன்னால உன்ன கை கட்ட அவுத்து விட்டேன். வரக்கூடிய ஆவணியிலிருந்து தொழில தொடங்கு. வாகனமும் பெருகும், தொழிலும் வளரும். என் பேர போட்டு வாழ்ந்துக்கான். இந்தா நல்லா வெற்றி உண்டு மகனே. ஜெயிச்சுக்கான். புண்ணியமா இருடா. இந்தா பணம் வேண்டாமா? என்னடா பிள்ள? சந்தோஷமா இருடா. போ. கருப்பசாமி, என் பொம்பள புள்ள வாழ்க்கைய நல்லாக்கி குடு ராஜா. கால் வந்துட்டு வரலாம். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நடமாடுதாடா வீட்டுக்குள்ள. ஆத்தாளும் அம்மாவும் சரியில்லை, நீ என்ன சரியாவா இருக்க போற? அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த பேய பேசுறானே. அவனை செருப்பால அடிச்சு சிந்திக்க வச்சு மன ஒடுக்கத்தோட வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கண்ண முடிக்காப்பா. அப்பா சரி. இந்தாப்பா, உன் பிள்ளை வாழ்க்கை அமைதியாக நடக்கும். எந்த அவப்பேர் இல்லாம ஆனந்தமா நடக்கும். நடத்தி வச்சு தரேன், ஜெயிச்சுக்கோ. கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும், என் தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே. அங்க போய் கால் விளாண்டமா? ஒற்றுமையாய் வாழ்வதா உட்காருமா. என்ன விஷயம்? இப்ப யாரும் இல்ல. அப்படியா? கண்ண முடிக்கா? மங்களகாரியம் தொடங்கியாச்சுமா. நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வெற்றி அடைந்து வா. இந்தா உன் தங்கச்சி பிள்ளைக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரேன். இந்த கனியை அவள்கிட்ட கொண்டு கொடு. சாந்தமாகிருவாள். இந்த விபூதியை உன்னுடைய பற்றையில வை, பணமா வந்து குவியும். கர்மசாமிக்கு அதே காங்கேய வெள்ளை என் கணவனுடைய உடலையும் என் மகனையும் சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு நல்ல காலில் விடலையே, சாமிட்ட மனசு போகலையே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். உன் கணவன் வந்து கால கையை உதறி நல்லா நடக்க வச்சு தந்துருந்தேன். பிள்ளைக்கு நல்ல புனிதமான வாழ்க்கையை அமைச்சு புத்திமதியா வாழ வச்சுட்டாரு. வேற என்ன வேணும்? இந்தா இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கொடு. பக்கத்துல வா. மகாலட்சுமி உனக்கு படி இழக்கிற நேரம். செல்வம் பெருகும், கடன்கள் தீரும். வெற்றியாரு மாத்தி விட்டுருவோம். கருப்பசாமி, என் வண்டி வாகனத்துக்கு இடைஞ்சல்லாம நடத்தி தாப்பா. இந்தாப்பா, உன் வண்டி இனிமே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். யாராலும் இடைஞ்சல் வராது. வண்டி நிக்க தண்ணியை போட்டு அவனை அவன் இன்னொருத்தன் பிள்ளை, அவனுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? உன் வண்டி நிக்காம ஓடியா நல்லாரு, இடைஞ்சல் வராது. போ. கருப்பசாமிக்கு அவன் குடிக்க கூடாதுன்னு அவங்க அப்பா வந்துலாம் காக்கணும். நீ எப்படி காக்குறது? நம்ம முதல் போயிட மாட்டோம். அதான் உன் முதலுக்கு இடைஞ்சல் இல்லாம ஓகே பண்ணி தட்டேன்னு. ஏன்னா அங்க இருந்து 2000 கிலோமீட்டர் கம்பம் போய் படுத்துட்டு இங்க இருந்து ஆள் தட்டி தட்டி எத்தனை மணி நான் அப்படி நடக்காம காப்பாத்துறேன். தைரியமா இருக்கும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. சும்மா இருக்கேடா. வரலாம். வேற மாவட்டத்தில் உள்ள ஒரு வண்டி டீ போடுற உனக்கு கிடைக்கி வாங்கிக்கா, வெத்தியா நடக்கும். இந்தா பணம் பெருகும், நல்லா இருப்பா. இன்னொரு தரம்.
அந்த வழக்குல இருந்து பூரண வெற்றியை உருவாக்கியிருந்தேன். தடைப்பட்ட தொழிலை மீண்டும் இடமாற்றி செம்மையா வாழ வச்சு உன் மகனுக்கும் உறுதியை கொடுத்து தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? கால் வந்து வரலாம். வரலாம். இந்தா அந்த தொழில் தொடங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதோ ஐப்பசியில இருந்து தொடங்கிடும். வெற்றி ஆகிக்கலாம். கடன்கள் தீர்ந்துரும். உன் பணம் வந்து சேர்ந்துடும். சாப்பிட்டு போகணும். அதே பால் சம்பந்தமான தொழில். ஏகா ஹோஹா ஹா. என்ன பிள்ளைகளுக்கு என்னாச்சு? கால் வந்துட்டு வரலாம். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். உங்க எல்லைக்கு போற வழியில பள்ளிவாசல் எங்கேயாவது இருக்கா? இருக்கோ? அது வந்து தெரியுது. என்ன காரணம்? உங்க எல்லையில போற வழியில இருக்குன்னு கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3½ ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமும் நட்பில் பகையும் வந்து சேர்ந்திருக்கு. உண்மையா? இதனால வீட்டுக்குள்ளேயும் உறவில் குறைபாடு, தேவையில்லாத உபாதனைகள், ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமான மன போராட்டம், இது எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இப்போ உன் பணத்தையும் வர வச்சு தாரேன், உனக்கு தொழிலையும் வளமாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா சந்தோஷமா எல்லாம் வந்து சேர்ந்துடும். மீண்டும் என்னை ஆனந்தமாக பார்க்க வருவாய். வாழ்க. தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? மாமா. நீ வேணும்தாங்க மச்சான். என்ன செய்யணும்? உட்காரலாம். இன்னொரு தரம் கால சாமிகிட்ட உன் மனசு போகலையா? நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாதி மனிதன் வாழ்க்கை. கடந்து போன காலத்தையும் பிரிந்து போன உயிரையும் பேணி காப்பது தவறு. பாசமும் மானமும் தாங்க முடியாம உன் பிள்ளை உன்கிட்ட வரணும்னு சொல்லி நீ இப்ப தத்தளிக்கிற. அதான உண்மை. இப்ப கண்டிப்பா வர வச்சு தரணுமா? அப்ப அங்க போய் வாழ வேண்டாமா? அவன் வாழ்க்கை நல்ல நான் வாழ வச்சுட்டோம்னா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ அப்ப அந்த கேள்வி கேட்டது பொய் தானே. கால் வந்துட்டு வா. கடவுளே அதை அமைச்சு கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கிட தயார் இல்ல. அவன்தான் மனிதன். அவன்தான் மனிதன். ஏன் இஷ்டப்படித்தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அவங்க இஷ்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒண்ணும் இல்லை. பக்கத்துல வரலாம். கண்ண முடிக்கும். வர வைக்கிறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு தன்னுடைய இடம் சொத்து சம்பந்தமா கேள்வி கேட்டது வந்து யார் இருக்கீங்களா? வாடா. என்னடா இடம் உனக்கு இப்போ பிரச்சனை? யாரா வந்தியே? அம்மா வர சொல்லு. அம்மா அங்க என்னக்கா இடம்? கால் வந்துட்டு வாமா. மகாசக்தி ஆகாயமே, நீ ஏன் என் கண்ணுக்கு தெரிகிறாய்? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? உட்கார். பக்கத்துல வா. இப்போ உங்க சொத்தை மீட்டி தரக்கூடிய சக்தி உனக்கு உண்டுமா கிடையாதுன்னு சந்தேகப்படுறேன். அந்த சக்தியை கருப்பசாமி பொருளாதார சக்தியாக உனக்கு தந்து மீட்டி தரணும். அவ்வளவுதான விஷயம். கால் வந்துட்டு வா.
கருப்பசாமிக்கு இந்தாப்பா அந்த இடத்த உனக்கு மீட்டி தரேன். 1½ வருஷ கால அவகாசத்துல எல்லாம் நடந்துரும். அதுக்குரிய வருமானமும் கிடைக்கும், பணமும் உனக்கு பெருகும். இந்தா, பேணி வச்சுக்கோ. இந்தா, தொழில் தடைகள் இருக்கு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்பா, நீக்கி தரேன். கருப்பசாமிக்கு திருச்சி எல்லை, திருச்சி திருச்சி வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் யாருக்கு இருக்கு? வாங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்லதா. அம்மா வேற ஆளை கூப்பிட்டுருவேன், நீங்க வரலனா. இருங்க இருங்க. ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவமா. யாரெல்லாம் வந்தீங்க? இன்னைக்கு அந்த ஆளுக்கு சாமி வருமா? அந்த அம்மாவுக்கு புரியல எனக்கு. இந்த அம்மாவுக்கு சாமி வருமானு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க, வாங்கிக்க. நல்லா அப்படியா? அதே திருச்சி எல்லை தன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி வேண்டும் என்று கேட்டு வந்தவர். என்னப்பா, என்ன வாழ்க்கை? கால் வந்துட்டு வரலாம். நீ யாருமா? உங்க அம்மாவா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. என்னன்னு பாப்பா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், உங்களுடைய திருச்சி எல்லைக்குள்ள. அந்த சந்தியை கழிஞ்சு போனா அம்மன் மாரியம்மன் கோயில் இருக்கு. அதுல நான் கருப்பசாமியும் இருக்கேன். இப்போ உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாகவே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சுதான் இருக்கு. இதுக்கு யாராவது மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டேன். பண்ணியிருக்காங்கிறது உண்மை. இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போனது அதுதான் காரணம். அடுத்தும் அந்த வாழ்க்கை புதுமையாக தொடருமான்னு கேட்டா அதுலயும் தடங்கல்கள் இருக்கு. எல்லாத்தையும் செம்மையாக்கி வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். செம்மையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரி, அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு உழவுதான். கருப்பசாமி, எனக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வரலாம், வாமா. பெண்ணடியாள், என்ன படிச்சிருக்கிறேன்? வெரி குட். அன்று வந்தது மதே. நல்ல காலில் விடல. பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? மகனை பத்தி கேட்டு வந்தது. வாமாங்க. மகன் வந்திருக்கானா? அப்படி இல்லைங்க, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. ரெஸ்யூம் எங்கம்மா அனுப்பியிருக்கியா? உனக்கு வேலை கிடைச்சிடும். உன் தம்பிக்கு இன்னும் 9 மாத கால அவகாசம் இருக்கு. 9 மாத கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் உன்னுடைய மகனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்துல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனக்குழப்பம் அடைந்திருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகள், விசாரணைகள்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு புரியுதா? அதுல இருந்து மாற்றி உங்க இட பிரச்சனை தீர்த்து வந்தா போதுமா? கால் நிறுத்துவாங்க. போற போக்குல வர வரத்துல அம்மா யாரு? இந்தா, கண்ண முடிக்கா. நல்ல வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா வருது. ஜெயிச்சுட்டார, இடமும் சரியாயிடுது. உன் பையனுக்கு வேலையும் கிடைச்சாச்சு, இவளுக்கு நல்ல வாழ்க்கையா சந்தோஷமா இரு மகளே. சாப்பாடை முடிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படி இருக்கணும்? கால் ஒன்று தாயும் மகனும். எல்லோரும் கொண்டாடுவோம்
ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கிடுவீங்களா? ஒரு வாரம் தான் இருக்கு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனையா? என்ன இவனுக்கு? அங்க உட்கார். நீ அங்க உட்காருமா. கண்ணாடிய கழத்திக்கா. என்னடா செய்யுது உனக்கு? உடம்புனா என்ன செய்யுது? இந்த கண்ணாடி எடுக்கா கையில. பக்கத்துல வா, எட்டி இருக்காத. கண்ண மூடு, சிக்குன்னு மூடு. என்னைய மட்டும் நினைச்சுக்கா, நான் பாத்துக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். சில சமயங்களில் உச்சியில ஒரு உணர்த்தல், காது அடைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், உடம்ப கயிறு வச்சு கட்டி வச்ச மாதிரி ஒரு இறுக்கம், இவைகள்லாம் இருக்கும். ஆனா மருத்துவப்படி செக் பண்ணி பார்த்தா இதுல வேற எந்த குறைகளும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வேற எதுவும் மாந்திரீகங்கள் எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு கதையும் கிடையாது. இது கிரகங்களால் கொஞ்சம் இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால உனக்கு நிலைகள் இருக்கு. ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் மருத்துவ சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கு. அதை செம்மையாக்கி உனக்கு வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அவளுடைய மனசை பத்தி 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். பொறுமையாயிரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாராபுரம் 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 வாராங்க. தாராபுரம் வருது. தாராபுரம் தாராபுரம் நம்ம எந்த ஊர் உங்களுக்கு? அப்புறம் திருப்பூருக்கு வந்துடு நீங்க. ஓ, கால் வந்துட்டு 3 முறை கால் வந்துருக்காங்க. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான் நிம்மதியை எங்கெல்லாம் தேடுவதோ. பக்கத்துல வரலாம் பராசக்தி. உன் பிள்ளைங்களுடைய மனநிலைகளை பார்த்தேன். தொழிலாலும் பணத்தாலும் நிம்மதி இழந்து வீட்டுக்குள்ள ஒருநிலைப்பட்ட மனமில்லாத போராட்டமான மிக மகிழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி 1.25 ஆண்டுகளாக உங்களுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி உங்க இடத்துக்கும் உங்க தொழிலுக்கும் இடைஞ்சல் நடந்து இன்னைக்கு வீட்டுல நிம்மதியாக தூங்க முடியாத நிலைமைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் தாந்திரிகம் நடந்திருக்கான்னு கேட்டேன். நடந்தது உண்மை. அந்த எல்லையில கர்ப்பராயன், மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் உண்டு. இருக்காங்களா? அதனால இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளும் காரணம் உண்டு. இதை செம்மையாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். பொண்ணுங்க இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். ஜபா இதை கட் பண்ணிடு. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பாப்பா கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? முன்னால வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா பிள்ளை? இன்ஜினியரா இருக்கான். வேலைக்கு போயிருந்தான். வேலை போயிடுச்சு. என்ன வேதம்? புரோகிதம். சந்தியாவந்தனம்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? பண்றதே இல்லை. ஜாகிரதையை மட்டும் தான் பண்றேன். கண்ணை முடிக்காங்கோ. 2 வருஷத்துல பலமுறை வேலையில தடையாகி தான் வண்டி ஓடி இருக்கு. இப்பவும் இந்த இடைவேளை விழுந்துருமோ, நிலையான வேலை இல்லாம ஆயிருமோங்கிற ஒரு மனக்குழப்பம்.
நிறைய பணம் நஷ்டமாயிடுது. ஆமா. அடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு குழப்பம் தான் நடக்கே தவிர உறவு பூட்ட மாட்டுக்கு. ஆமா. இதை சரியாக்கி தந்தா போதும்ல. போதுமா. கால் ஒன்று சொல்லலாம். பக்தர்கள் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். என்ன கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. இதற்கு காரணம் கிரகங்கள், ஜென்ம பாவங்கள். ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று மூழ்கி வர வேண்டும். 9 மாதத்துல கடன்களை தீர்த்து தரேன், பையனுக்கு நிலையான வேலையை இப்பவுமே உருவாக்கி தரேன், வழிவகுத்து தரேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு அவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. ஜெயித்துருவோம், ஆனந்தமா இருக்கும், சாமி சார். புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு. சாப்பிட்டு போங்க. என்ன சரி. அக்கா அங்க கூட வருது. என்னப்பா வழக்கு? கண்ண முடிக்கலாம், நல்ல கண்ண முடிக்கலாம். அக்கௌண்டன்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்கு. இந்த வழக்கில் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்து சொல்லலாம். வா, அதில் ஒரு பணம் எடுத்து வா பார்ப்போம். கரெக்ட், உண்டா? இந்தாப்பா, 3 மாதத்துல நல்ல ரிப்போர்ட், வெற்றி ஆயிரும். இந்தா ஜெயிச்சு வா, என்னை ஆனந்தமுடன் பார்க்கவா. வெற்றி. அதே நீதிமன்றத்தில் வழக்கு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? என்ன வழக்கு? சாட்சி கையெழுத்து போட்டேன். கண்ண முடிக்கா. இன்னொரு காலம் வந்துட்டு. ஒருத்தன் 20 லட்சம் ரூபா லோன் வாங்குறதுக்கு ஒரு விட்னஸ் போட சொன்னான். மகாராஜா பெருந்தன்மையோட இவருக்கு அடையாளத்தெல்லாம் காட்டி போட்டுட்டாவ. இப்போ அவன் அம்போடு போயிட்டான். இப்போ பணம் நீ கட்டணும், இல்லைன்னா உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. சரிதானே? இப்போ என்ன பண்ணுறது? பணம் வச்சிருக்க கையில், காப்பாற்றணும்ல. கால் வந்துட்டுவான். ஏன்டா இப்படி சாட்சியெல்லாம் போடுறிய? எதுக்குடா இதெல்லாம் தெரிவிக்க? இனிமேல் நமக்கு நம்ம நாட்டில் நமக்கு கடன் யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்த கடத்தை கேட்டவனுக்கு தண்டனை. அதனால கொடுக்காத. அவன் உழைச்சி வாழ்ந்துக்கிடுவான். நீ எதுக்கு உன் மனத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தன் பொருள் வாங்குறதுக்கு நீ சாட்சி கையெழுத்து போடுத. அவன் கெட்டன்னு சொன்னா உன்னை தானே பிடிப்பா. இப்போ உன்னை பிடிச்சிக்கிட்டான். இப்போ எப்படியாவது அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி உன்னை நான் காப்பாற்றி விட்டா போதுங்களா. கால் வந்துட்டு பத்தேடா போத்தி என்னமெல்லாம் நடக்குன்னு. கண்ண முடிக்கா. இந்தா உனக்கு தண்டனை இல்லை, நீ நீதிபதி, நீ நிரபராதி. அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டுவாங்க. உனக்கு அப்படியா? போட்டு போட்டு வரையவே உள்ள முன்னால் வந்துடுமா? என்னுடைய அடுத்த உத்தரவு பிள்ளையின் கல்வி வேலை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க. புரியுது. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டானே. என்ன நல்லா இருக்கீங்களா? யாருக்குமா வேலை? படிச்சிருக்காரா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த வீட்டு வாசல்ல கருநாகம் படுத்திருக்கு. வருதாப்பு நாகம்? பார்த்துக்கோ. இந்த கருநாகமே நீ ஏன் இங்கு வருகிறாய் என்று கேட்டேன். முந்தைய பிறவியில் காளி என்னும் ஒரு தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம். யாரு? காளியம்மை. அந்த முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை இப்பொழுது நீங்கள் மறந்ததும் உண்டு, உங்களுக்கு இனம் தெரியாமல் போனதும் உண்டு. அந்த காளி இருந்த கோயில்ல நாக புற்றுக்கள் இருந்து அற்புதமாக விளையாடிய காலத்தில் அந்த கோவில் வழிபாட்டையும் அந்த ஸ்தலத்தையும் உன்னுடைய முன்னோர்கள் வழிபடத்துக்கு தடை செய்து
அந்த கோவிலை நடத்துவதற்கு எதிராக இருந்து செயல்பட்டார்கள். அதனுடைய அதிகாரத்துவத்தின் காரணத்தினால் அந்த கருணாகம் இன்று உன் வீட்டு வாசலையும் வீட்டையும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அந்தனுடைய தோற்றத்துல தான் உன் பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் நடக்கல மகனே. அதனால அதை நீக்கி வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல. கால் நோட்டு வா. நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போப்பா. ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகி தரேன். கால் நோட்டு வாமா. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் யாருக்கு? கல்யாண விஷயமா கேட்க வந்திருக்கா? ஏக்கா நீ வேலை விஷயமா கேட்க வந்திருக்க உன் பையனுக்கு. பையனுக்கு இவ பொம்பளை பிள்ளையை கேட்க வந்திருக்கா. நில்லு வாரேன். எப்பா யாருக்கும் போலீஸ் விசாரணை இருக்காமல? யாருக்கு போலீஸ் விசாரணை யாருக்காவது வந்துச்சா? இது யாரு? சரி உட்காருங்க. மாகாளி, மாரியம்மை போன்ற தெய்வம் எங்க இருக்காங்க? இருக்காங்க. கற்பராயன் என்னும் தெய்வம் எங்க இருக்கு? வீட்டு பக்கத்துல. இப்போ உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். 2.25 வருத்தங்கள் உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் உங்களுக்கு ஒத்து வராது. நம்ம ஒண்ணு சொன்னா ஒண்ணு பிடிச்சிருக்கும், ரெண்டாந்திர பிடிக்கிறேன்னு சொல்லும். எல்லாத்தையும் கூடி வந்து பேதவங்களும் நான் சொல்லும் போது வர சொல்லுங்க, ஏன் நீங்க அவசரப்படுறீங்கன்னு சொல்லி உங்களை நிறுத்தி வைக்கும். உண்மையா? என்ன காரணம்னு கேட்டேன். அவ இதயத்துக்குள்ள விஷம் இருக்கு. எந்த டாக்டராலும் அந்த விஷத்தை எடுக்க முடியாது. அது என்ன விஷம்? ஆசைங்கிற விஷம். தேவையில்லாத நட்பை மனதுக்குள் வைத்து தன் வாழ்க்கையை திசை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த உள்ளத்தை சீர்திருத்தி உங்களுக்கு உகந்ததா ஆக்கி தந்தா போதுங்களா? கால் நோட்டுவா. மனக்கோயில் கொண்ட பெருமானி வரலாம். இந்தாப்பா காலையில் என்னைய பார்த்து போப்பா. எல்லாம் வெற்றியாக்கி தானே. சரி வாடா மகனே, ஓடியா. நல்லா இருப்பா. என் மகனுக்கு வேலையும் வேணும் வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். கால் சொல்லலாம். அடுத்ததாக நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடையாகவும் நடத்த முடியாத வேதனையாகவும் இருக்கிறது. அதை எனக்கு செமையாக்கி தாங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார். இரு, நீ என்ன தொழில் நடத்துற? வாரேன் இரு. நீ என்னப்பா கை தூக்குறாரு? என்ன தொழில்? என்ன தொழில்? மைத்தர். வேற? நீ அட்டை கம்பெனி. அதாவது தூசாதி துணி சம்பந்தமான பொருள். நீ தானே நூலு நூலு அட்டை, அது ரெண்டுக்கும் உத்தரவு இருக்கு. உனக்கு கொஞ்சம் கேட்கிறேன். ஒலிபெருக்கி வச்சிருக்கியா நீ? ஆமா, அடிக்கடி சவுண்டை குறைக்காமடா. கால் நிமிஷம். நல்ல பையன் தான், தங்கம். கல்யாணம் முடிச்சிட்டியா? பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கிய. ஏக்கா நல்ல கால் விடல. ஏக்கா உள்ளம் கோயிலுக்கு சாப்பிட்டு போகிறக்கா. மனமேவும் ராஜகுமாரன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு இடம் சம்பந்தமான பணங்கள்லாம் கொஞ்சம் தடைகளா இருக்கும். அந்த பணத்தையும் வர வச்சு தந்துருந்தேன் உனக்கு. உன் பிள்ளைக்கு தொழிலை அமைச்சு தரதுக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. தொழிலையும் பார்த்து இந்த வருஷத்துல கல்யாணத்தை முடிச்சு வாழ வச்சிருந்தா போதுங்களா? அந்த நாலேஜ் அவனுக்கு இப்போதைக்கு இல்ல. 3 மாதம் பொறுமையாரு, நான் வெற்றியாக்கி தரேன். அதுக்கடையில உன் பணமெல்லாம் வந்து சார். அவன் நம்பிக்கை ஏற்றவன் மகளே. நீ வீணா முயற்சி செய்யாதே. வாழ வைப்போம் போ. சர்வதாமிக்கு அட்டை கம்பெனி. என்ன மாலை கனி கொடுக்கலையா? இன்னும் கனி எங்க கொடுத்த? அங்க நின்று வாரேன். வாடா ஒலிபெருக்கி. அப்படித்தான் தெரியுதுடா. கால் வந்துட்டு வா. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார்.
தம்பி, ஒரு பொம்பளையால நீ ரொம்ப இடைஞ்சல் பட்டு வேதனையெல்லாம் கடந்து வந்துட்ட. ஆசைப்பட்டதுனால வந்த வினை தான் அது. அதுல நிறைய பணமும் விரயமாயிடுது. பேரும் கெட்டு போச்சு. இப்ப இந்த